ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம் ரொம்ப நாள் கழித்து வரேன். கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆர் 11 டேஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன், நல்லாவே பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வரல, பட் கீ ஆன்சர் வந்துருந்துச்சுட்டா. ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரிசல்ட் வரும்போது சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் ஆர்மீஸ், ஐ மிஸ் யூ லாட். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் போட்டிருந்தேன் ஐம் கம்மிங் சூன்னு. அதிலே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க போட்டிருந்தாங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே, அக்கா விஷ் பண்ணுங்க நீங்கள். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. நான் நாளைக்கு கன்ஃபார்ம் விஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. எப்பயுமே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எப்பயுமே நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கணும். ஸோ ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் தான். ஸோ பார்ட் 19, ஏற்கனவே 18 பார்ட் வரைக்கும் போட்டுட்டேன் நான். மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் நியூ ஆர்மீஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலிடா. ஏன்னா நம்ம ஃபேமிலி பெருசாகிட்டே போதில்ல. ஸோ அதனால் ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பக்கம் தயாங் காரில் போயிட்டுருக்கான். ஸோ மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ். ஸோ அதெல்லாம் அவன் கண்டுக்கல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இங்கே, அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ஜூன் பேசுகிறான். தயாங், என்ன யாங், என்னாச்சு? நீ பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்க. ஆமாம் யாங், எல்லாருமே சொல்கிறாங்க. மேபி ப்ரெக்னென்சி டைமில் இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அதுக்கானுமே அப்படியே ரேண்டமான ஒரு டாக் தான் எடுக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஆரம், அப்புறம் தயாங் ஸ்டடீஸில் எப்படி போகுது? ஸ்டடீஸ் நல்லாவே போகுது யாங். ஸோ அதனால தான் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடிச்சிட்டேன்னா எனக்கும் வேலை கிடச்சிரும். ஸோ ஆன்ட்டியும் நல்லா பார்த்துப்பேன். யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இருக்க வேண்டியது இல்லைல்ல. அதனால தான் யாங். தெரியுது, காலேஜ் டேஸில் இருந்த தயாங்கும் இப்போ இருக்க தயாங்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ரொம்ப சைல்டிஷாக இருப்பான் தெரியுமா காலேஜில் இருந்த தயாங். பட் இந்த தயாங் ரொம்ப கோவமாக ரக்கடா, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கான். அப்படின்னோடனே தயாங் சிரிச்சிட்டு, ஸ்டில் நான் இன்னமும் சைல்டாக தான் இருக்கேன் யாங். ஏன்னா எனக்கு தெரியும், எப்பவுமே ஆன்ட்டி என்கிட்ட சொல்லுவாங்க நான் இன்னமும் சைல்டாக தான் இருக்கேன், எனக்கு இன்னமும் விபரம் தெரியலன்னு. பட் மேபி அது உண்மை தான் போல், நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ சிரிச்சுக்கிட்டே தயாங் காரில் உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம் ஆரம்பம் ஒரே வார்த்தை தான் கேட்குறான். தயாங், என்ன யாங், என்னாச்சு? தயாங் நீ ஜங்குக் கிட்ட அப்படின்னோடனே அவ்வளோதான். இந்த பக்கம் தயாங்க்கு ஃபேஸே மாறிடுது. தயாங் கேட்குறான், யாங் ப்ளீஸ் அவங்க டாபிக் எதுவும் எடுக்காதீங்க, எனக்கு தலை வலிக்குது. ஸோ ஜங்குக்குன்னு கேட்டு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் ஜங்குக்கு பற்றி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பத்தியாக சொல்கிறீங்க. என்னால் நம்ப முடியல. அவன் அப்படி மாறுற ஆள்லாம் கிடையாது யாங். வேணா வெளியே ட்ராமாக்காக அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பான். பட் இன்சைட் அவன் இன்னும் ஸ்டில் என்னை ஹர்ட் பண்ணணும். அதை தான் பார்த்துட்ருக்கான். இந்த 5 மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதெல்லாம் இழந்தேன், எல்லாருக்கிட்டே எப்படிலாம் பேச்சு வாங்கினேன், எனக்கு மட்டும்தான் தெரியும் யாங். ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு நினச்சி பார்க்கும்போதுலாம் கோவமும் என் மேலே எனக்கே வெறுப்பு வருது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத பர்சனை போய் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், என் ஃபுல் ஹார்ட்டை தான் லவ் பண்ணியிருக்கேன். அதுதான் நினைக்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸ்டில் அவன் மனசில் நான் இல்லை யாங். எனக்கு தெரியும், என் குழந்தைக்கும் அவன் பேர் போடணும், அவன் எனக்கு வேணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பேபிக்கு நானே போதும். ஸோ மற்றபடி யாரும் தேவையில்லையோ அப்படின்னு ஒன்றும். இந்த பக்கம் நம்ஜன் கேட்குறான், உனக்கு வேண்டாம் தான், உன் பேபிக்கும் வேண்டாம், பட் பேபிக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவேன், யார் பேர் போடுவேன் அப்படின்னு ஒன்றும். இந்த பக்கம் தேங்க்ஸ் சிரிச்சிட்டு என் பேர் போடுவேன், ஏன்னா இது என் குழந்த தானே, மற்றவங்க பேர் போடணுன்னு அவசியம் இல்லை யாங். நல்ல மனசு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஒன்று. இந்த பக்கம் அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரம், சரி ஓகே தயாங், நான் இந்த டாப்பிக்கே இதுக்கு மேலே பேச விரும்பலை. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீ இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாம். நான் பார்த்த ஜங்குக்கும் இப்போ இருக்க ஜங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ யோசிச்சு பார்க்கறது நல்லது.
அப்புறம் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணாததான். எப்பயுமே நான் என் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம்னா நான் எடுத்த ஒரே முடிவு அவனை லவ் பண்ணது. அதுதான் அவனோட மேரேஜ் பண்ணது. எவ்வளோ ஒரு க்ரேஸியாக இருந்தேன் தெரியுமா நான் அந்த டைமில். ஜங்குக் தான் உலகம், ஜங்குக் சொல்கிறது தான் எல்லாமே நினச்சேன். பட் ஆனால் இப்போ தான் தெரியுது ஜங்குக்கே தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக என் குழந்தைக்காக இப்போ இருக்கேன். ஸோ இனிமேல் எல்லாமே எனக்கு என் பேபி மட்டும்தான். ஈவன் யாரும் என் கூட இருக்க போகிறதில்ல கடைசி வரைக்கும். பட் என் பேபி இருப்பாள். பேபி மம்மி கூடயே இருப்பா தானே, எனக்கு தெரியும்டா செல்லும். அண்ட் தென் ஐ ப்ராமிஸ் எப்பயுமே உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஓகேவா அப்படின்னோடனையும் இந்த பக்கம் வரேன் பார்த்துட்டு. பட் தயாங் யாங் என் போதும், இது ஒரு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எதுவும் நான் பேச விரும்பலை. அண்ட் தென் எனக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கு தெரியுமா. ஸ்டில் நீங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க யாங். சாரி தயாங். இல்லை விடுங்க. உங்கள் மனசுக்கு பட்டுது நீங்கள் சொன்னீங்க. பட் ரியலி சொல்கிறேன், லிட்ரலி நான் உன்னால் நிறையவே ப்ரோக்கன் ஆகிட்டேன். என்னால் பாஸ்ட் 3 மந்த்ஸாக ஒன்றுமே முடியல. ஹாஸ்பிட்டல் போகும்போதெலாம் என்னை ஏளனமாக பார்த்தாங்க யாங். யாரோ ஒரு குழந்த அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. லிட்ரலி அங்கே இருந்தவங்க பேசினதும் சரியில்லை என்னை பற்றி. அண்ட் தென் அவங்க பார்த்த விதமும் சரியில்லை. எனக்கு தெரியும் அந்த மாதிரி டைம்லலாம் ஜேகே பக்கத்தில் இருக்க மாட்டானா. நான் ஏங்கினது உண்டு தான். நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். பட் என் ஈகோ மொத்தமாக டேக் அவுட் பண்ணிக்கும். எப்பப்போலாம் அவங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களும் எனக்கு தோணும் எல்லாமே அவனால தான், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அவன் யோசித்து ஒரு முடிவு எடுத்திருந்தா இவ்வளோ ஆயிருக்காது. அண்ட் தென் அவன் என் முதுகுக்கு பின்னாடி சீட் பண்ணியிருக்கான். மூஞ்சிக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கான், முதுகுக்கு பின்னாடியும் பண்ணியிருக்கான். என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்க்கும்போது அவனை ஒரே வார்த்தை தான் சொல்லுவான். பட் என் முதுகுக்கு பின்னாடி அவங்களோட இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச லைஃப் வாழட்டும். மேபி இப்போது கெமிஸ்ட்ரி மேம் இருந்திருந்தா லிட்ரலி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஏன் தயாங்க அவனை விட்டுட்டு போனேன், நீ இன்னும் புரிஞ்சிக்கல, அவங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் என் ஃபீலிங்ஸை யாருமே ஒரு அப்சர்வே பண்ணல. ஜங்குக்கும் சரி அந்த மேமும் சரி, அவங்க ஃபஸ்ட் டேவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஜங்குக் கூட நான் பிரேக்கப் பண்ணணும், என்னால் முடியல, அவங்ககிட்ட நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு 1 டேக்கு முன்னாடி. பட் ஆனால் நான் எப்படி அவன்கிட்ட கன்வே பண்ணுவேன், அவன் சொன்னாலும் புரிஞ்சிக்கல. எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன். பட் ஆனால் இப்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, அவன் ரிக்ரெட் பண்ணுறது சரியான விஷயந்தான். அவன் கஷ்டப்படட்டும், ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தில் கொஞ்சமாவது அவனுக்கு தெரியணும்ல. பட் தயாங் இந்த 5 மந்த்ஸ் ஆல்ரெடி இதுவே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன், நீயே ஜங்குக்கை பார்க்கும்போது புரிஞ்சுப்ப அப்படின்னும். இந்த பக்கம் அவன் வந்தால் தயாங் சிரிச்சிட்டு, ஜங்குக்கா என் லைஃப்பில் அப்படி ஒரு பிளான் இல்லை, அவனையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் பார்க்கவும் ஆசைப்படலை. ஏன்னா என் பேபிக்கு யாரும் வேணாம், எனக்கு யாரும் வேணாம். தயாங் உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன், உன் ஹார்ட்டை கேளு, அது உனக்கு சரியான பதில் தரும். ஸோ இப்போதைக்கு ஒன்று போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காத, பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு காரம் ஓட்டுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கோட ஹார்ட்டில், ஜங்குக் திரும்பி வந்துட்டேன், என்னை கூட்டிகிட்டு போயிடேன், என்னால் முடியல ஜங்குக், இந்த உலகத்தில் எல்லாருமே நீ ஏளனமாக பார்க்குறாங்க, ஐ எம் ஸோ சாரி ஜங்குக், மேபி உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்கோட ஹார்ட்டும் சொல்லுது. தயாங் கல்லேருந்து தண்ணீர் வருது. ஸோ தயாங் பட்டு அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சிட்றான். கரெக்டாக போய் கார் எங்கே நிற்கிதுன்னா ஜின்னோட வீட்டாண்ட தான் நிற்கிது. ஸோ ஜின்னு அப்படியே உள்ளேருந்து ஓடி வரான். இந்த பக்கம் அவ்வளோதான், தாங்க பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது அப்படியே இந்த பக்கம். அவ்வளோதான், இந்த பக்கம் சிரிக்கிறான் ஜின்னு ஒரு மாதிரி. தயாங்கி வந்துட்டியா, பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வைக்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், பேபிஸ் ஆல் ரைட் யாங், என்னை எப்படி இப்படியே வெளியே உட்கார வச்சே பேசுவீங்களா, இல்லை உள்ளே வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜின் கூப்பிட்டு போய் தாங்க உட்கார வச்சுட்டு நிறைய சாப்பாடு செஞ்சுருப்பான் போல், ஃபுல்லாக எடுத்து வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் சொல்கிறான், இந்தா இதை சாப்பிட்டு பார், இந்த நான்வெஜ்லாம் போடும், இந்த வெஜ்ஜு சாப்பிட்டு பார், வெஜ்ஜுலாம் உனக்கு நிறைய தேவையில்ல, நிறைய சாப்பிடு
அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். தயாங் சொல்கிறான், யாங் எனக்கு ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்குது, உனக்கு ஃபுல்லாகிடுச்சுல, லிட்டில் சாம் சாப்பிட்ணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் பார்த்துட்டு இன்னமும் எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இந்த பக்கம் ஜின் பார்த்துட்டு என்ன இன்னுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுனே கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் சொல்கிறான் தயாங், ஸ்டில் நீங்கள் இதே மாதிரி எப்பயுமே என்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்க, யாருமே மாறலையா, எல்லோரும் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஆரம் வந்து கையில் டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சுருப்பான். எல்லாமே அப்படியே தான் இருக்குது, என்றைக்குமே நாங்கள் மாற்ற மாட்டோம். பேசின்னு இருக்கும்போதே பட்டுன்னு கீழே போட்டுடுறான். கப்போட கை மட்டும் கையில் இருக்குது, அந்த கப்பில் போட்டுன்னு கீழே போட்டு உடச்சிட்டான். அவ்வளோதான். நம்ஜூன் இந்த பக்கம் ஜின்னை பார்க்குறான். ஜின்னும் அப்படியே அவன் பிங்க் ஸ்லிப்பர் எடுக்கிறான். அதை பார்த்ததுமே இந்த பக்கம் நம்ஜூன் இதே மாதிரி 4 டிஷர்ட் வாங்கி தரேன், சாரிடா அப்படின்ற மாதிரி கையை காட்டுறான், நானே க்ளீன் பண்ணிட்டேன்னு. அதுக்கு பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜின்னு போனால் போதும், ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு காசு எடு அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். இதை பார்த்தோன்னே தேங்க்ஸ் சிரிப்பாக வருது. ஸோ தேங்க்ஸ் சிரிச்சிட்டே சொல்கிறான், நீங்களும் இன்னும் மாறலைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ஜூன்னு சின்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வயசு வேணால் மாறலாம், பட் எங்களோட பிஹேவியரும் நாங்கள் உன் மேலே வச்சுருக்கலவும் என்றைக்குமே மாறாது தயாங். பிகாஸ் நீ எனக்கு இன்னும் சின்ன குழந்த மாதிரி தான் தயாங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது காலேஜ் டேஸில் என் தயாங் எப்படி இருந்தான்னு. ஸோ குழந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அவனோட இன்னசென்ட் ஃபேஸ், அவனோட இன்னசென்ட் வெர்ஷன் தான் காட்டியிருக்கான். யார் மாதிரி கோவப்பட்டதில்லை, யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை, யாரையும் வெறுத்ததும் இல்லை. பட் இந்த தயாங் என்னை பொறுத்த வரைக்கும் என் தயாங் இன்னும் மாறல, ஸ்டில் குழந்தையாகவே தான் இருக்கான். அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும் என் தயாங் எனக்கு குழந்தை தானே, கரெக்டாக தயாங் அப்படின்னு ஒன்று தயாங் அப்படி ஜின்னை பார்க்குறான். ஸோ ஜின்னோட கண்ணில் அம்மாலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் அப்படியே வருது இந்த பக்கம் தயாங்க்கு. தயாங் அப்படியே ஜின்னை அப்படியே ஹக் பண்ணிட்டு மம்மா அப்படின்றான். அவ்வளோதான், ஜின்னை கையிலேயே பிடிக்க முடியல. ஸோ ஜின் கத்திகிட்டே இருக்கான், மம்மா நான் சொன்னேன், என்னை இன்னொரு வாட்டி சொல்லு செல்லம் பட்டு அப்படின்றான். ஸோ தேங்க்ஸ் வச்சுட்டு சும்மா சொன்னேன் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு உள்ளே போகிறான். இந்த பக்கம் ஜின் வந்துட்டு இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது போ, நீ உடனே அம்மாலாம் கிடையாது, நான் சும்மா சொன்னேன், ஏதோ சென்டிமெண்ட்டில் சொல்லிட்டு என்னை விடுறா அப்படின்றாங்க. பட் ஆனால் ஜின் விடுற மாதிரியே தெரில. இன்னொரு வாட்டி சொல்லு தயாங் ப்ளீஸ் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறான். இது பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ஜூன் டேய் அசிங்கப்படுத்தாமல் ஏஞ்சிட்றா அப்படின்றான். பட் ஆனால் ஏஞ்சிக்கிற மாதிரியே தெரியல இந்த பக்கம். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறான் தயாங், ஜின் மாமா மாமா அப்படின்றான். அவ்வளோதான். ஜின் எழுந்திரிச்சிட்டு இந்த பக்கம் நம்ஜூனை போய் ஹக் பண்ணிட்டு நம்ம பையன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பார்த்தியா அப்படின்றான். அவ்வளோதான். இந்த பக்கம் தயாங்கு திரும்பியும் முதல்லேருந்து ட்ராமாவை ஆரம்பிக்கிறீங்களா, என்னால் முடியாதுடா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ஜூன் சரிடா செல்லம் சரிடா, எல்லாம் சரியாயிடும், பையன்ல இனிமேல் தான் பேச ஆரம்பிச்சிருக்கான், இனிமேல் தான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவான் போ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜின் என்ன நம்ம ட்ராமா என்ன அவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஸோ யோசிச்சுட்டு அப்போ தான் பார்க்குறான், நம்ஜூன் காசு எடுத்துட்டா, டீ கப்பை உடச்சல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறான் பின்னாடி. நம்ஜூன் சொல்கிறான், இங்கே பாரு என்கிட்டே நோ மணி, நீ வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டிருந்தேன்னா என்கிட்ட சுத்தமாக மணி இல்லை, அப்பயும் நோ மணி தான், புரியுதா? ஸோ புரிஞ்சுக்கின்னு எனக்கு சம்பளம் வர வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும், புரியுதா ஜின் அப்படின்னு. ஜின் வந்துட்டு ஏய் என்ன விளாட்ற, எனக்கு தெரியாது, டீ கப்பு உடச்சிடல, காசு கொடுக்குறேன், எனக்கு இப்படி காசு கொடுக்கலாம், நீ வாட்ச் போட்டிருக்கல, வாட்ச் தாவா, என்ன ஜின் ஆச்சு உனக்கு? ஆமாம் எனக்கு வாட்ச் தான், உன் வாட்சை வச்சு நான் எனக்கு டீ கப்பை வாங்கிக்கிறேன், அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? 10,000டா. 10,000மா? என்ன சொல்கிற ஜின்? நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், 15,000 ரூபாய் தான் 10,000 வாங்கினேன். டே அந்த டீ கப்பை போய் ஏன்டா 10,000 கொடுத்து வாங்கினேன்? டீ கப்பா? அது நல்லா பாரு, டீ கப் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? என் ஃபேவரட் ஐடால் சைன் போட்ட டீ கப்டா அது, சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜின் வரான். ஜின் வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே நம்ஜூனை பார்த்துட்டு சீக்கிரம் கட்டிட்டா, உன் வாட்சை கட்டு, உன் க்ரெடிட் கார்டை தா, அப்புறம் உன் கார் கீயை தா, எல்லாம் தா அப்படின்றான்.
அவள் தான் இந்த பக்கம் நம்ஜூனுக்கு ஏன் ஜின் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நடிக்கலான்னு பண்ணுறான். பட் ஆனால் இந்த பக்கம் சுத்தமாக ஆரம்புக்கு வரல. ஸோ இந்த பக்கம் ஜின் வந்துட்டு நேராக பார்க்குறான். இந்த பக்கம் ஆரமோட கிரெடிட் கார்டு அங்கே வச்சுருக்கான். ஸோ ஆரம் பார்த்துட்டான். ஆஹா இவன் எதை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேராக போய் கிரெடிட் கார்டை எடுக்கலான்னு போகிறான். மண்டேல ஒன்று டொங்குன்னு விழுது. என்னான்னு பார்த்தா ஜின் வந்து அவனோட பேனை தான் வச்சு அடிச்சிருப்பான். அவ்வளோதான் கீழே கிடக்குற ஆரம் மேலே காலை வச்சு நடந்து போய் ஜின்னை அவ்வளோதான் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு சொல்கிறான், இந்த என் கோபம் தீர்ற வரைக்கும் உன் கிரெடிட் கார்டு என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அழுதுகிட்டே உனக்கு என்றைக்கு தான் கோபம் வராமல் இருந்திருக்கு, கோபம் தான் பட்டுனே இருப்ப, போச்சு என் பேங்க் பேலன்ஸ் 0 வர வரைக்கும் இந்த கார்டு என்கிட்ட வராது போல், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அவள் தான் ஜின் படுத்துடுறான். இந்த பக்கம் ஜின் இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு கோட் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடுறான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ரூமில் படுத்துட்டு ஸோ அப்படியே விட்டத்தை பார்த்துட்ருக்கான். ஃபைனலாக சியோலுக்கு வந்துட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாமை முடித்து டிகிரியை கையில் வாங்கிட்டு அவ்வளோதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் தென் எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும். இன்னும் பேபிக்கு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நானும் என் பேபியும் லைஃப் லாங் இருக்க போகிறோம். இல்லை பேபி உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கேன் என் கூட இருக்கிறது அப்படின்னு உடனே பாப்பா திரும்பி அசைகிறா. ஸோ அதை பார்த்ததுமே இன்னும் தயாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து ஸோ தயாங்க அப்படியே இன்னும் ஏன்டா முடிச்சிட்ருக்க தூங்கு அப்படின்ற மாதிரி கண்ணை முடி படுத்து அங்கேயே தூங்கிடுறான். ஸோ ஓகேடா ஆர்மீஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை தான் எனக்கு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு தெரியும். ஸோ ஆர்மீஸ் ஐ லவ் யூ. ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் தென் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ பேர் தெரியல, பட் இருந்தாலும் என் விஷயம் எப்பவுமே உன் கூடயே இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேயே சொன்னேன், ஃபினிஷிங்லேயும் சொல்கிறேன், கீப் ஸ்மைல். ஓகே, பபாய் ஆர்மீஸ்.